Hi viewers, நான் உங்கள் எஸ்விகேஷன் சத்யான்பு. இந்த வீடியோவில் 3BHK இந்த படத்தோட திரைமாசம் பார்க்க போகிறோம். இதில் சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மித்தா, ரகுநாத், யோகி பாபு, தலைவாசல் விஜய்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் வாழ்ந்தக்கூடிய சரத்குமார் ஃபேமிலி ஒவ்வொரு இடத்துக்கும் வாடகை வீட்டுக்கு போகும்போது அங்கே ஏற்பட அவமானங்களால் சொந்த வீடு வாங்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க, எப்படி சொந்த வீடு வாங்கினாங்க, சொந்த வீடு வாங்கும்போது தன் பையனுக்கு எப்படி படிக்க வச்சா, தன் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் போது எப்படி வீடு வாங்கினார், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணாரா இல்லையான்னு சொல்கிறது தான் 3BHK. இந்த படத்தோட ப்ளஸ் சரத்குமார் அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒரு அனுபவமான நடிப்பு, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. சித்தார்த் வந்து ஸ்கூல் லெவலில் மார்க் கம்மியாக எடுக்கும்போது இன்ஜினியரிங்காக தன் பையனுக்கு சீட் வாங்குறதுக்கு இருக்கிற எல்லா காசும் செலவு பண்ணி இன்ஜினியரிங் சீட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன் குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். தேவயானியோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல். குடும்பத்தை அரவணைச்சு அன்பால் கட்டுப்படுத்தி கொண்டு போகிறாங்க. தான் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போகிற சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், தான் பசங்கள்கிட்ட வந்து அரவணைப்பில் கொண்டு போகிற சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், இந்த சீக்வன்ஸில் தேவயானி ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சித்தார்த் வந்து அவருடைய பள்ளி பருவ காட்சிகள், ஸ்கூல் போர்ஷன்ஸு, அந்த லவ், பிடிக்காத வேலை, பிடிக்காத படிப்பு, அந்த விஷயங்களாக கூட இருக்கட்டும், அந்த லவ்வில் ஒரு விஷயம், யாரோ சொல்கிற பேச்சு தான் கேரியரையாக வந்து மாற்றிக்கிறது, குடும்பத்துக்காக ஒன்றுன்னு சொல்லி தான் லைஃப்பில் இன்னும் ஃபெயிலியராகவே இருக்கிறது, தான் அப்பாவோட ட்ரீமை தூக்கி ஒரு சுமக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சித்தார்த் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி ஜாபில் அவருக்கு நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோட மூத்த பையனுக்கு என்னென்ன ஒரு சுமைகள் இருக்கும், அந்த சுமைகள்லாம் எப்படி கொண்டு போக போகிறான், அவனுக்கான ஆசை என்ன, அவனோட ஆசையை எப்போ ட்ரீம் ஃபுல்லாக பண்ண போகிறான், இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. சித்தார்த்தோட காதலியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கே வந்துட்டு போனாலும் செகண்ட் ஹாஃபில் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி அங்கங்கே ஒர்க் ஆனாலும் கொடுத்த வேலையை கச்சிதமாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு யோகி பாபு. தலைவாசல் விஜயோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலன் கூட சொல்லலாம். ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு 5 கதாபாத்திரங்கள் ஒரே லொக்கேஷனில் அப்படியே அழகாக நீட்டாக காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கை கொடுக்கனாலும் பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அந்த எமோஷனல் ஒரு டெத்து, இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் மிகப்பெரிய ஒரு பலம் கூட சொல்லலாம். இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே இவ்வளோ வச்சுருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் முடித்து வெளியே வரும்போது கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த தங்கச்சிக்கு அந்த மேரேஜுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயம். மித்தா, ரகுநாத்தோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப வரமாக இருந்துச்சுங்க. அந்த மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு போர்ஷன்ஸ் நடிப்பு திறமையில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம கூட பிறந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது நம்மள்கிட்ட சொல்ல முடியாமல் அங்கே அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் எல்லாருமே யோசிக்க வச்சு, இது குடும்பத்தோடு போய் பார்த்திங்கன்னா சில இடங்கள் உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகி நீங்களே அழுவீங்க, சில இடங்கள் வந்து யோசிக்க வைக்கும். இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படிலாம் நம்ம பண்ணலை, இனிமேல் இப்படி பண்ணணும்னு யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் நரேட்டர் தான் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் ஓட்டைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் எமோஷனலாக இருந்துச்சு. இந்த படம் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு எமோஷனலாக டச் ஆகும். அப்படி எமோஷனலாக டச் ஆகிருந்தாலும் சில இடத்துல நம்மளே யூகிக்க முடியும். இப்போ பணம் சேர்த்துட்டாங்களா, இப்போ ஏதோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும், இப்போ இவன் இங்கே போகிறானா, இங்கே ஏதோ ஒன்று வரும்னு சொல்லி யூகிக்க முடிய ஒரு காட்சிகள். ஏன்னா இவங்க ஒவ்வொரு டைமும் அந்த பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, கல்யாணமாக கூட இருக்கட்டும், தான் அப்பாவோட உடல்நிலையாக கூட இருக்கட்டும், மார்க் கம்மியாக இந்த சீட் வாங்குற விஷயமாக கூட இருக்கட்டும், எல்லாமே இந்த கோர் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த எமோஷனல்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வெறும் படமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கை கொடுக்காது. அந்த எமோஷனல், அந்த கோர் இருக்குல்ல, அந்த கோர் தான் இங்கே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுது. அதனாலவே இந்த படம் வந்து பார்க்கலாம்யா, ஒரு ஃபீல் குட் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு படம் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீல் குட் மூவியாக வந்திருக்கு தான் இந்த படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு எந்தளவுக்கு கனெக்ட் ஆச்சு, உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து எமோஷனலாக சொன்னிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்பது உங்கள் எஸ்விகேஷன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.